குற்றால அருவிகளில் முன்கூட்டியே வெள்ள அபாய எச்சரிக்கையை தெரிவிக்கும் அமைப்புகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம், விவரிங்க. தென்னகத்தின் ஸ்பா என அழைக்கப்படக்கூடியது இந்த குற்றாலம். இந்த குற்றாலத்துல அந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல ஜூன் தொடங்கி அந்த 3-4 மாதங்களுக்கு அருவிகள்ல தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும். அந்த வரத்து அதிகமாக இருக்கும்போது தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் சுற்றுலா பயணிகள் குற்றாலத்துல குளித்து வருவார்கள். சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதே வழக்கமாக இருக்கிறது. இந்த காலங்கள்ல தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெய்யக்கூடிய அந்த மழையின் அளவை பொறுத்து குற்றால அருவிகள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும். எதிர்பாராத விதமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் என்ன செய்வது என்பது தொடர்பான அந்த ஒரு ஆய்வறிக்கை தயார் செய்யக்கூடிய பணி நடந்து வருகிறது. குற்றாலத்துல ஏற்படும் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே எச்சரிக்கையை தெரிவிப்பதற்கான அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான திட்ட வரையறை வகுக்கப்பட்டு அது விரைவில் அமல்படுத்துவதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தந்தி டிவிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு பெண்கள் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு பலியானார்கள். அதே போல நேற்றைய தினம் 17 வயது சிறுவன் ஒருவர் பலியானார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த குற்றாலத்தில் முன்கூட்டியே ஏற்படக்கூடிய அந்த வெள்ளத்தை கணிக்கும் வகையிலான அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சந்தி டிவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த பழைய குற்றாலம் அருவி வனப்பகுதி, அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியின் எல்லைக்குள்ள இருப்பதால அந்த பகுதியில் உள்ள அந்த அருவியை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு வனத்துறை பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதற்கான அந்த கடிதங்களும் பொதுப்பணித்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை கையகப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளும் வனத்துறை மூலம் எடுத்துக்கொண்டு வருவதாகவும் அந்த தொடர்பான அந்த பணிகள் நடந்து வருவதாகவும் தந்தி டிவிக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் தகவலாக தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய குற்றாலம் அருவி தற்போது பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருப்பதால வனத்துறை அதை கையகப்படுத்துவதற்கான அந்த திட்டங்கள் நடந்து வருவதாகவும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் தகவலாக தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.